ஜோதிட சிரோன்மணி பூஷன் அப்படிங்கிற விருதை பெற்ற திருமதி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் சென்னை அவங்களுடைய சிற்றூரை ஆற்றுமாறு மேடைக்கு பணிவன்புடன் அழைக்கிறோம். வருக வருக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அகத்தியர் அறக்கட்டளை வித்யாலயம் சார்பாக நடத்தப்படுற இந்த கருத்தரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னுடைய கருத்துக்களையும் சொல்ல அனுமதித்த ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. ஜோதிடம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஜோதிடத்துக்குள்ளே தான் எல்லா கருத்துமே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5 பஞ்சபூதங்கள். நம்ம இந்த தாயுடைய கர்ப்பவாசல்லேருந்து வெளியில் வந்த இந்த 5 முகூர்த்தங்கள், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், கிழமை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இங்கே வந்ததுக்கான டிக்கெட்டு. அப்போது இதில் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லா டாபிக்ஸும் பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு டாபிக்னா கிழமைநாதன். அதாவது இந்த தசை தொடங்கிருச்சுங்க, சரி 20 வருஷம் அது பார்த்துக்கலாம், நாளைக்கு என்னங்க நடக்க போகுது அப்படிங்கிறத கிழமைநாதன் மட்டும்தான் தெரிவிப்பார். அப்போ கிழமைன்னு எடுக்கும்போது பஞ்ச கிரகங்களில் செவ்வாய் தான் கிழமைக்கு அதிதேவதையாக வராரு, அதிபதியாகவும் வராரு. அப்போது ஒரு ஜாதகர் பிறந்த கிழமை, என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தது, என்னுடைய ஆய்வில் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முன்ஜென்மத்து கடந்த கால கர்மாக்களை வந்து திதிகள் மூலியமாகவும், நிகழ்கால தடைகள் கர்மாக்களை வந்து நட்சத்திரம் மூலியமாகவும், எதிர்கால வெற்றிகள் அனைத்தையும் கிழமை மூலியமாக தான் அறிய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிழமைநாதன் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. உடனே என்ன, நம்ம இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன, கிழமையை வச்சு தான் ஹோரையே நம்ம பலன் சொல்ல முடியும். கிழமை இல்லை அப்படின்னா, அந்த ஆதாரம் இல்லைன்னா எந்த விஷயமும் கிடையாது. அதே போல தான் ஒருத்தர் பிறந்த கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் கேந்திரம், திரிகோணம், பனபரஸ்தானம் இந்த மாதிரி ஒரு சுபஸ்தானத்தில் உட்காந்துட்டாங்கன்னா எதிர்காலம் பற்றிய கவலை அவர்களுக்கு கிடையாது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இல்லைங்க, எனக்கு பின்னாடி பென்ஷன் இருக்குது, எனக்கு பின்னாடி என் பையன் வீடு கட்டிட்டான், இதெல்லாம் இருக்குன்னு. யாராருக்கெல்லாம் கிழமைநாதன் 6, 8, 12 இருக்கோ தற்காலிக நிலையை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர, எதிர்காலத்துக்கு ஃப்யூச்சருக்கு என்ன சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது இது பொதுவான ஒரு பலன். அப்போது கிழமைநாதனுக்கான காரக கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்கு திரிகோணத்தில் உங்களோட கிழமைநாதன் எல்லாருக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன், செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய், திங்கக்கிழமைனா சந்திரன், அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அப்போது செவ்வாய்ன்ற கிரகத்துக்கு திரிகோணத்தில் கிழமைநாதன் அமர்ந்துட்டா ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு ஒரு வழி பிறந்து கொடுக்கும். இது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய உங்களோட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா எப்போ நம்ம ஜாதகத்தை தொட்டாலும் என்ன செய்வோம், என்ன லக்னம், என்ன தசா புத்தி நடக்குது, என்ன திதி சூனியம் என்ன, இதெல்லாம் எடுத்து பார்ப்போம். ஆனால் அதிகமாக காணப்படாத ஒரு சீக்ரெட் இருக்கிறது கிழமைநாதனில் தான். அப்போ உங்களுடைய செவ்வாய்க்கு 6, 8, 12 உங்களோட கிழமைநாதன் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஃப்யூச்சருக்கு தான். ஃப்யூச்சரில் என்ன தசாபுத்தி வரப்போகுது, ஃப்யூச்சரில் உங்களோட எதிர்காலத்துக்கு என்ன சேஃப்டி பண்ணணுன்றதை யோசிக்கிறது தான் பெஸ்ட்டு. இதையே உங்கள் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லும் போதும் ரொம்ப சிறப்பான பலன், ஆமாம் அப்படின்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் வராது. அப்போது கிழமைநாதன்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்பு இருக்குது, ஒரு ஷார்ட்டாக ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, நம்ம உடம்பு இருக்குது, ஹார்ட் இருக்குது, எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் எழுந்து நின்று நடக்கணும், இயங்கணும் அப்படிங்கிறது, இயக்கம் அப்படிங்கிறது கிழமைநாதன் ஒருவரே தான். அப்போ என்ன செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கீங்க, உடனே நம்ம சூரியன், சிவனாலயம் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கிழமைநாதனை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் பரிகாரங்களை டச் பண்ணுறது சீக்கிரமாக எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை, அப்போ தந்தை ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உதவி, ஒரு புக்கு கொடுத்தா படிக்க பிடிக்குமா, ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தா, ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்தா அது போதும். உங்கள் கிழமைநாதன் அப்போது உங்களோட கடந்த கால கர்மாவை கழிக்கணும்னா உங்களுடைய பிறந்த கிழமையில் வரக்கூடிய ஜென்ம திதி இணையக்கூடிய நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா கடந்த கால கர்மாக்கள் கழிந்துடும். நிகழ்கால தடைகள் உங்களை விட்டு விலகணுமா, உங்களுடைய கிழமைநாதனோட உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காம்பினேஷன் அன்னைக்கு உங்களோட நட்சத்திர யோனி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சுவாதினா எருமைன்னு, எருமைக்கு போய் சாப்பாடை கொடுங்க. எருமையை நான் எங்கே போய் தேடுறது, போங்க விஷ்ணு துர்கையை போய் பாருங்கள், எருமை வாகனத்து மேலே நின்றுட்டு இருப்பா, அவளுக்கு ஒரு தீபத்தை போடுங்க, சக்ஸஸ் கிடைக்கும். அப்போது எதிர்காலம் வெற்றியாக இருக்கணும்னா நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பிறையுடன், வளர்பிறையா தேய்பிறை, அந்த பிறையில் வரக்கூடிய கிழமையை வழிபாடு பண்ணிங்கன்னா
ரொம்ப சீக்கிரமான சக்ஸஸை கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கையில் என்ன கஷ்டங்க இருக்குது, எல்லாருமே கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டம் இல்லாத மனுஷன் கிடையாது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கு. அப்போ இந்த கிழமைநாதன் உங்கள் ஆயுதமாக ஒரு கையில் எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான வண்டி சாவியை கொடுத்துருக்கேன். இந்த கிழமைநாதனை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை சார்ந்தவங்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. என்னோட தொலைபேசி எண் வந்து 7200-487-666. நன்றி. சென்னை சேர்ந்த ரேவதி மேடம் அவங்க எப்படி எனக்கு பழக்கமானாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்கபாண்டி ஐயா மூலம் தான் அறிமுகம் எனக்கு கிடச்சிது. அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன். உடனே தங்கபாண்டி ஐயா சொன்னாங்களா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் அப்படின்னாங்க. சரிங்களா, அந்த வகையில் ஜோதிட கருத்துக்களை மிக அருமையாக, அதாவது கிழமைநாதனை வச்சு பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத மிக அற்புதமாக பேசியிருக்காங்க. அதை பாராட்டு விதமாக பொன்னாடை போத்த வினோதினி மேடம் அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம்.